ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கண்ணோட்டத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ 4th சாப்டர், அதுல நம்ம 16வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் 4th சாப்டர்ல 17th verseல இருந்து படிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. भौतिकानां च भावानां शक्तिक्षासां च तत्कृतम् अश्रद्धदानानिक्षत्वान् दुर्मेधान् प्रसिदायुषः दुर्भगां च जनान् वीक्ष्य मुनिर्दिव्येन चक्षुषा सर्ववर्णाश्रमाणां यद्यौतिदम् अमोघदृक्. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். யுகத்தின் தூண்டுதலால் பௌதிகமான அனைத்தும் சீரழியப் போவதை பூரண ஞானம் கொண்ட அந்த மாமுனிவரால் அவரது ஞான கண்களை கொண்டு காண முடிந்தது. பொதுவாக மக்களுடைய ஆயுள் குறைந்து விடுவதுடன் நற்குணத்தின் பற்றாக்குறையால் அவர்கள் பொறுமை இழந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் கூட அவரால் காண முடிந்தது. இவ்வாறாக எல்லா வர்ணங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள எல்லாருடைய நன்மைக்காகவும் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். அப்போ வியாசதேவர் கிருஷ்ணத்வாபாயன வியாசர். வியாசர்னு சொன்னா மிக விரிவாக விளக்கக்கூடியவர், சாஸ்திரங்களை ரொம்ப தெளிவாக விரிவாக விளக்கம் தரக்கூடியவர் தான் வியாசர். நிறைய வியாசர் இருக்காங்க. இங்க நம்ம பாக்குற வியாசர் கிருஷ்ணத்வாபாயன வியாசர். அதாவது துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. அந்த நேரத்துல பத்ரிகா ஆசிரமத்துல மானா என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய இமாச்சல் அந்த குகையில சரஸ்வதி நதிக்கரையில அமர்ந்துட்டு வியாசதேவர் அவர் முக்காலம் அறிஞ்சவர், திரிகாலஜ்ஞா. வியாச மகரிஷி முன்ன நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போறது மூணையும் சொல்லக்கூடியவர். அவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரபு விஷ்ணுவே. பகவான் கிருஷ்ணரே வியாசதேவராக தோன்றினார். வேதங்களை தொகுத்து அதுக்கு விளக்கமளித்து வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் அவர்தான். வேதங்களை தொகுத்ததும் பகவான் கிருஷ்ணர் தான். வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் பகவான் கிருஷ்ணர் தான். வேதங்களை தொகுத்ததும் பகவான் கிருஷ்ணர், வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் பகவான் கிருஷ்ணர், வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் பகவான் கிருஷ்ணரே. அதனால வியாச மகரிஷி கலியுக மக்களுடைய நன்மைக்காக என்ன செய்யலாம், இந்த துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. கலியுக மக்கள் பெரும்பாலும் ஆயுள் குறைந்தவங்களாகவும் சண்டை சச்சர் உள்ளவங்களாகவும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. பிராயனா பாயே கலோ அல்பாயசின் கேஜனா மந்தாசு மந்தமதையா மந்தபாக்கியா உபாத்திருதா. அப்ப கலியுக மக்கள் இந்த மாதிரி மந்த புத்திக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்காது. அவங்களால வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. பொதுவாக அறிவு பற்றாக்குறையும் ஆயுள் பற்றாக்குறையும் உள்ளவங்களா இருப்பாங்க. கலியுக மக்கள்கிட்ட நல்ல குணங்களை பார்க்கவே முடியாது. பெரும்பாலும் தீய குணங்கள் உள்ளவங்களாவும் பொறாமைக்காரங்களாகவும் துவேஷம் சண்டையிட்டுக் கொள்றவங்களாவும் இருப்பாங்க. அதனால எல்லா வர்ணத்திலும் ஆசிரமத்திலும் உள்ளவருடைய எல்லாரும் நன்மைக்காக
வியாசதேவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். தன்னுடைய காலை அந்த சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சுட்டு யாகம் தவம் எல்லாம் செஞ்சுட்டு வியாசதேவர் சிந்திக்கிறார். அப்ப வியாசரை போன்ற மகா முனிவர்கள், மகாத்மாக்கள், பாகவதர்கள் எல்லாம் எப்பவுமே அடுத்தவங்க நன்மைக்காகவே சிந்திக்கிறவங்க. நம்முடைய கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆன்மாக்களுடைய நன்மைக்காகவே சிந்திக்கிறவங்க. இப்ப வியாசதேவர் இந்த கலியுக மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார். சரி, அடுத்து என்ன நடந்தது? சாதுர்ஹோத்திரம் கர்ம சுத்தம் பிரஜானாம் வீக்ஷ வைத்திகம் யதத்தாக்ஞ சஞ்சை வேதமேகம் சதுர்விதம். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள யாகங்கள் தான் மக்களின் அலுவல்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற வழி என்பதை அவர் கண்டார். மேலும் இம்முறையை எளிதாக்குவதற்கும் மக்களிடையே அதை பரப்புவதற்கும் வேதத்தை அவர் 4ஆக பிரித்தார். அப்போ கலியுக மக்களுக்கு நன்மை தரக்கூடியது யஜ்யம் செய்யணும். யஜ்யம் செய்தாலாவது நாம் தூய்மை செய்து கொள்ள முடியாது. அதான் பகவத்கீதையுடைய 3ஆம் அத்தியாயத்துல பகவான் மிக தெளிவா சொல்றார். யஜ்ஞாதாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரஹ. யஜ்யம் என்றால் விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றுவது. விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞா, யஜ்ய புருஷர். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானை யஜ்ய சாதனக, யாகங்களால் அனுபவிக்கப்பட வேண்டியவர், யாகங்களால் அனுபவிக்கப்பட வேண்டியவர் கிருஷ்ணர் தான். அதனால பகவானுடைய திருப்திக்காக செயலாற்றும் போது ஒருவர் எல்லா விதமான கர்ம பந்தத்திலும் இருந்து விடுபட்டுருவார். அப்படி கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயல்படாம தன் புலன் திருப்திக்காக செயல்படுறவங்க மீண்டும் அந்த கர்ம வினையில மாட்டிக்குவாங்க. அப்ப வியாச மகரிஷி என்ன பண்ற, கலியுக இந்த மக்களுடைய நன்மைக்காக யாகங்கள் தான் சிறந்த வழி. அதுல கூட பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயத்துல மேலும் பகவான் சொல்றார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தானியம், அன்னத்தை தான் நம்பி இருக்கோம். அன்னம் எப்படி கிடைக்குது? மழை பொழியறதுனால. மழை எப்படி பெய்யும்? யஜ்யம் பண்ணாதான் பெய்யும். அப்போ குறைந்தபட்சம் வாழ்வின் பற்றாக்குறையை போக்குவதற்காக வேண்டி நாம் யஜ்யம் செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் பகவான் சொல்றார், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் யஜ்ஞ தான தவம் இந்த 3ம் கைவிடப்படக்கூடாது. யஜ்யம் செய்யறது, தானம் செய்யறது, தவம் செய்யறது, இந்த 3ம் எந்த சூழ்நிலையும் ஒரு ஜீவாத்மா கைவிடக்கூடாது அப்படின்னு பகவான் சிபாரிச்சுக்கிறார். அப்ப வியாச மகரிஷி என்ன பண்றார், இந்த கலியுக மக்களுடைய நன்மைக்காக யஜுர்வேதம், ஒரே ஒரு வேதம் தான் இருந்தது, அந்த யஜுர்வேதத்தை 4ஆ பிரிக்கிறார். 4ஆ பிரிச்சு அதை அதுக்கப்புறம் புராணங்கள், மகாபாரதம், இந்த மாதிரி பல்வேறு கிரந்தங்கள் அவர் கொடுக்கிறார். அதனாலதான் மகாபாரதம் 5ஆவது வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா மகாபாரதத்துல இப்பேற்பட்ட நபரும் புரிஞ்சுக்கலாம் வேதங்களுடைய சாரம், எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது, யாரார் அவரவர் ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தை எவ்வாறு செய்வது, பொருளாதார முன்னேற்றத்தை எவ்வாறு தர்ம முறைப்படி வேத முறைப்படி நிகழ்த்தி கொள்வது, நிறைவேற்றிக் கொள்வது, பௌதிக ஆசைகள் எப்படி பூர்த்தி செய்து கொள்றது, இறுதியில மோட்சத்தை அடையிறது. அதனால மகாபாரதம்ங்கிறது இதி பாரதம் ஆக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம் ஸ்திரீ சூத்திர திஜபந்தோனா ஸ்திராயனா ஸ்ருதி கோச்சரா. பெண்கள், வியாபாரிங்க, இலிகுலத்தில் பிறந்தவர்கள் எல்லோருடைய நன்மைக்காகவும் வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்தார். அப்ப மகாபாரதம் படிக்கிறதுனால, மகாபாரதம் கேட்கறதுனால வேதங்களின் தாற்பயம் ஒருத்தருக்கு மிக சுலபமாக புரிந்துவிடும். அதர்வாக்யா வேதாச்சத்வார ஊத்ருதா இதிகாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்யதே. வேதங்களின் 4 பிரிவுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஆனால் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சரித்திர நிகழ்ச்சிகளும் உண்மையான கதைகளும் 5ஆவது வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. தத்ரக்வேதத்ர பைலஹ சாமகோ ஜைமினி கவிஹி வைஷம்பாயனையே வைகோ நிஷ்ணாதோ யஜுர்ஷாமுத. வேதங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பிறகு பைல ரிஷி ரிக்வேதத்தின் பேராசிரியரானார், ஜைமினி சாமவேதத்தின் பேராசிரியரானார், வைஷம்பாயனர் மற்றும் யஜுர்வேதத்தினால் புகழப்படுபவரானார். அதர்வாங்கிர சாமாசி சுமந்தூர் தாருணோ முனிகி இதிகாச புராணானாம் பிதாமேரோ மகர்ஷனக. சுமந்து முனி எனப்படும் அங்கீர முனிவர் ஆழ்ந்த பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அவரிடம் அதர்வ வேதம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் எனது தந்தையான ரோமகர்ஷரிடம் புராணங்களும் சரித்திர குறிப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன.
அப்ப வியாச மகரிஷி என்ன பண்ணாரு, வேதங்களை 4ஆ தொகுத்து விட்டு தன்னுடைய பிரதான சீடர்களை அழைத்து ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆசிரியரா அதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்றார். அந்த வேதங்களை வரையறுக்க சொல்லி இந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த சேவையை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தயேத கிருஷயோ வேதம் ஸ்வம்சம் யஸ்யன் அநேகதः சிஷ்யைஹி பிரசிஷை வேதாஸ்தே ச நிகோபவன். வேத வல்லுநர்களான இவர்கள் அனைவரும் வேதங்களை அவர்களது பல சீடர்களிடமும் சீடர்களின் சீடர்களிடமும் கொள்ளு சீடர்களிடமும் ஒப்படைத்தனர். இவ்வாறாக வேதங்களை பின்பற்றுபவர்களின் தனிப்பட்ட கிளைகள் உபயோகத்துக்கு வந்தன. அப்ப வேதங்கள் சீட பரம்பரையால பெறக்கூடிய கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், வியாசருடைய சீடர்கள், இப்படி ஆத்மீக ஞானம், ஆன்மீக கல்வி, வேத கல்வி என்பது குரு சீட பரம்பரையாக கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது அப்படியே கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ, கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே பிரம்மா நாரதருக்கு எடுத்துரைக்கிறார். நாரதர் பிரம்மாட்டிருந்து நாரதர் என்ன கேட்டாரோ அதை அப்படியே தன்னுடைய சீடரான வியாசருக்கு சொல்றார். வியாசர் தான் என்ன கேட்டுக்கொண்டாரோ அதை அப்படி தொகுக்கிறார். அவர் தன் சீடருக்கு சொல்றார். அந்த சீடர்களின் சீடர்கள், இப்படி பரம்பரா சிஸ்டம், ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த பரம்பரை முறை வேத கல்வியானது பரம்பரை பரம்பரையாக காலம் காலமா இறங்கி வருது. அப்ப வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் திடீர்னு ஞானதோய் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் புதுசு புதுசு ஆசிரமம் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய சாமிஜிகள்லாம் புதுசு புதுசு ஆசிரமம் வச்சுட்டு திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது. அப்ப வேத கல்வி திடீர் ஞானோதயம் வரக்கூடியதல்ல, குரு சீட பரம்பரை வழியாக பெறக்கூடியது. அதுதான் சரியான வழிமுறை. நாம் வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சீட பரம்பரை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 24வது பதம். தயேவ வேதா துர்மேதே தாரியந்தே புருஷை யதா ஏவம் சகார பகவான் வியாச கிருபணவத்சலஹ. இவ்வாறாக அறியாமல் உள்ள பாமர மக்களிடம் பெரும் அனுதாபம் கொண்டவரும் சிறந்த முனிவருமான வியாசதேவர் குறைந்த அறிவு படித்தவர்களால் புரிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை தொகுத்தளித்தார். வியாச மகரிஷி என்ன பண்ண, எல்லா தரப்பட்ட மக்களும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லா தரப்பட்ட மக்கள், அந்த மக்களின் தரம் என்பது பிறப்பின் அடிப்படையில் அல்ல. பிராமணர் குலத்துல பிறந்தா உயர்ந்தவர், சூத்திர குலத்துல பிறந்தா தாழ்ந்தவர், அப்படி பிறப்பின் அடிப்படையில் அல்ல. ஓரொருத்துடைய குணத்துக்கும் தொழிலுக்கும் ஏற்றாற் போல எல்லாரும் பகவானை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில எல்லாரும் பகவானை சரணடைய வேண்டும், எல்லாரும் பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும், எல்லா பிரிவினரும் பகவான் திரும்ப போகணுங்கிறதுக்காக வியாசர் தீவிரமா சிந்திக்கிறார். அப்போ வியாசரை போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் கிட்ட பாரபட்சம் கிடையாது, பகவான் கிட்டையும் பாரபட்சம் கிடையாது, பகவானது தூய பக்தர்கள்கிட்டையும் பாரபட்சம் கிடையாது, பகவானுடைய அவதாரங்கள் கிட்டையும் பாரபட்சம் கிடையாது. அதே மாதிரி ஆச்சாரியர் குருமார்களிடத்தையும் பாரபட்சம் கிடையாது. இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இவர் ஆன்மீக அறிவு பெற தகுதி உள்ளவர், தகுதியற்றவர், அப்படிலாம் கிடையாது. இப்ப பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அவர் எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார். மாமி பார்த்த வெப்பாசித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரிய வைசிய ஸ்தாசூத்ரா தேபியாந்தி பராம்பி. பகவான் சொல்றார், அர்ஜுனா, யாரு வேணா என்ன அணுகலாம், யார் வேணா என்ன சரணடையலாம், பெண்கள், வியாபாரிங்க, இழிகுலத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அது கிருஷ்ணர் ஸ்லோகமா மட்டும் சொல்லிடல, நடைமுறையில காமிச்சார். ராமாயணத்துல, மகாபாரதத்துல யாரெல்லாம் சரணாகதின்னு வராங்களோ எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார். விபீஷணன், ஹனுமான், வானரங்கள், குகன், இவங்களுக்கு எந்த பாகுபாடும் பார்க்கல, எந்த பாரபட்சம் பகவான் பார்க்கல, எல்லோரையும் தன் சேவர்களா ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி ஆச்சாரியர்மார்கள் எப்பவுமே எல்லா ஜீவன்களையும் பகவானுடைய சிறிய அம்சமாகவும் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கிறதான் பார்க்கிறார். அதனால என்னைக்கு பகவானும் தூய பக்தர்களும் பாரபட்சம் காண்பதில்லை. அதனால வியாச மகரிஷி எல்லோருக்கும் பகவானுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்திக்கிறார். அப்புறம் சிந்திச்சு என்ன பண்ணாரு, 25வது பதம். ஸ்ரீ சூத்ர திஜ பந்தூனா த்ரயீனா ஸ்ருதிகோச்சரா கர்மஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிக இதி பாரதமாக்கியானம் கிருபயா முனினா கிருதம். இதி பாரதமாக்கியானம் கிருபயா முனினா கிருதம். வியாச மகரிஷி ரொம்ப கருணையோட, இரக்கமுள்ள மாமுனிவர், வாழ்வின் முடிவான லட்சியத்தை அடைய இது மனிதனுக்கு உதவும் என்று எண்ணினார். இவ்வாறாக பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் இருபுறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் ஆகியோருக்காக மகாபாரதம் என்னும் மிக பெரும் சரித்திர வரலாற்றை அவர் தொகுத்தார். அப்போ மகாபாரதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனை அல்ல, அது உண்மையாலுமே நிகழ்ந்தது. இதிகாஸ் அப்படின்னா உண்மையா நிகழ்ந்தது. அப்ப கலியுக மக்களுடைய நன்மைக்காக, எல்லோருடைய நன்மைக்காகவும் வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்தார்.
அந்த மகாபாரதத்தில் மிக முக்கியமான பாகம் பகவத்கீதை. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட, பகவான் கிருஷ்ணரால அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை மிக முக்கியமான பாடமாகும். ரைட். வியாசரை போன்ற தூய பக்தர்கள் என்ன பண்றாங்க? எல்லா ஜீவனுக்கும் நன்மை. பெண்கள், வியாபாரிங்க, உயர்ந்த குலத்துல பிறந்து தகுதி இழந்தவங்க, அவங்கள துஜ பந்து அல்லது பிரம்ம பந்துன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த குலத்துல பிறந்த இந்த தகுதி இழந்தவங்களை துஜ பந்து அல்லது பிரம்ம பந்துன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லோருடைய நன்மைக்காகவும் வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்தார். ஓகே. ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானம் ஸ்ரேயசி த்வஜः சர்வாத்மவிகே நாபி யதா நா துஷ்யத் ஹிருதயம் ததः. இரு பிறப்பை எய்திய பிராமணர்களே, அனைவருடைய நன்மைக்காகவும் உழைப்பதில் தம்மை அவர் ஈடுபடுத்திக் கொண்ட போதிலும் அவரது மனம் திருப்தி அடையவில்லை. இப்ப வியாசருக்கு என்னன்னா, வேதங்களை 4ஆ பிரிச்சார். அதுக்கப்புறம் இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் கொடுத்தார். இதெல்லாம் பண்ணாலும் அவருக்கு திருப்தி ஆகல. ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு மனசுக்குள்ள, ஒரு அதிருப்தி, ஒரு இன்கம்ப்ளீட், அது ஒரு பூர்த்தி அடையாத மாதிரி ஃபீல் பண்றாரு. நாதி பிரசீத திருத்தய சரஸ்வத்யா தடேசௌ விதர்யகயன் விவிதக்ஷ இதம் சோபாச தர்மவித். இவ்வாறாக மன திருப்தி அடையாத மாமுனிவர் உடனே சிந்திக்க துவங்கினார். தர்மத்தின் சாராம்சத்தை அவர் அறிந்திருந்ததால் தமக்குள் பின்வருமாறு அவர் சொல்லிக் கொண்டார். திருதப்பிரதேன ஹி மயா சந்தாம்சி குரவோக்னேய மானிதா நிர்பிலியேன கீதம் சானுசாசனம் பாரத வியபதேசேன ஹி ஆம்னாயார்த்தஸ்ச பிரதிஷ்டிதः திருஷ்யதே யத்ர தர்மாதி ஸ்திரீ சூத்ராத்விரவியுத. வஞ்சனையின்றி என்னால் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வேதங்களும் அக்னிகளும் குமாரர்களும் பூஜிக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளுக்கு நிறைவேற்றப்பட்டன. மகாபாரதத்தை விளக்கியதன் மூலமாக சீடப்பரம்பரையின் கருத்தையும் நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். இதனால் பெண்களாலும் சூதரர்களாலும் மற்றவர்களாலும் இரு பிறப்பு எய்தவர்களின் நண்பர்கள் கூட தர்மத்தின் வழிகளை கண்டுகொள்ள முடியும். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயா. தர்மத்தின் கோட்பாடுகளை உணர்ந்து கொள்வது ரொம்ப கடினம். தர்மம் சொல்றாங்களே, அது எப்படி உணர்றது? தர்மம்னா என்னது? தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். அதை உணர்ந்து கொள்றது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குஹாயா மகாஜனோ எனகத சபந்தாக. மகாஜனங்களை அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அப்போ எல்லா மக்களும், எல்லா தரப்பட்ட மக்களும் தர்மத்தின் கோட்பாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவங்களுக்காக, அவன் நன்மைக்காக வியாச மகரிஷி சிந்திக்கிறார். எல்லோரையும் எப்படி நான் தர்மத்தின் கோட்பாடுகளை உணர்ந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். அப்ப எல்லோரையும் அதை உணர வைக்கணும்னா அப்ப எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் உணர்ற மாதிரி நான் செய்யணுமே அப்படின்னு வியாசர் சிந்திக்கிறேன். ததாபி பதமே தைத்யோஹோ ஆத்மா சைவாத்மனா விபுகு அசம்பன்னைவாதி பிரம்ம பஷ்ய சத்தமக. என்னிடம் வேதங்களுக்கு தேவையான அனைத்து முழுமையாக இருந்தாலும் எனக்கு மன நிறைவு ஏற்படவில்லை. ஏதோ ஒண்ணு குறையுது. நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனா என்ன குறையுது அப்படின்னு வியாசருக்கு ஒரு மன நிறைவே அடையல. வேதங்கள் புராணங்களா தொகுத்தாலும் கர்ம காண்டம், பலநோக்கு கர்மங்களை பற்றி, யாகத்துல என்ன யாகம் பண்ணி என்ன பலன் அடையலாம், என்ன மாதிரி பூஜை செய்யலாம், என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், என்னென்ன வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன யாகங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அதுல அவருக்கு திருப்தி அடையவே இல்லை. கிம்பா பாகவதா தர்மா நப்ராயேன நிரூபிதः பிரியஹா பரமஹம்சானாம் தயேவஹி அச்சுத பிரியஹ. பக்குவமடைந்த ஜீவன்களுக்கும் களங்கமற்றவரான பகவானுக்கும் பிரியமான பகவானின் பக்தி தொண்டை நான் வலியுறுத்தாததே இதற்கு காரணமாக இருக்கக்கூடும். வியாசதேவருக்கு இப்போ ஒரு அனுபவம் கிடைக்குது, ரியலைசேஷன். வியாசருடைய ரியலைசேஷன் அனுபவம் என்னன்னா, நான் வேதங்கள்ல பத்தி சொல்லியிருக்கேன், வேதங்கள்ல எப்படி ஒருத்தர் தர்மத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், யாராரு எப்படி அவங்கவுங்க தர்மத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அந்த தர்மத்தை செய்து எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடைறதுன்னு சொல்லியிருக்கேன், எப்படி வேத முறைப்படி புலன்பு அனுபவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் என்னென்ன யாகம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் இந்த பலநோக்கு கர்மத்தையும் சொல்லியிருக்கேன், மோட்சம் அடைறதுக்கான பாதையும் சொல்லியிருக்கேன். இவ்வளவு சொல்லியும் எனக்கு அதிருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான் காரணமா இருக்கும். என்னுடைய அதிருப்திக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் ஒரு ப்ரோக்ராம்ல.
இப்போ என்ன நடந்ததுன்னா, நம்மள ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு கூப்பிட்டுட்டு, யார் என்ன விருந்துக்கு கூப்பிட்டாங்க? சேவியவர் மாதாஜி என்ன விருந்துக்கு கூப்பிட்டாங்க. பிரபு எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க. சரி நானும் போனேன். மாதாஜி என்ன பண்ணாங்க? சாதம், பருப்பு, கூட்டெல்லாம் போட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். அப்புறம் பிரபு பிரசாதம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது மாதாஜி. இன்னொன்னு குறையுது. இன்னொன்னு குறையுது. என்ன குறையுது? அவங்க ஸ்வீட் வைக்காம விட்டாங்க. அப்போ ஸ்வீட் வைக்கல, பாயாசம் வைக்காதனால அந்த அந்த ஃபீஸ்ட், அந்த விருந்து வந்து முழுமை அடையும். எப்ப விருந்து முழுமை அடையும்? விருந்துன்னு சொன்னாலே பாயாசம் இருக்கணும். பாயாசம் இல்லாம என்ன விருந்து? வட பாயாசம் இல்லாம என்ன விருந்து? அப்போ வியாச மகரிஷி எல்லாம் பண்ணாலும் பகவானது தெய்வீகமான லீலைகளை பற்றி சொல்லல. பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தி தொண்டுடைய மகிமைகளை நான் சொல்லாததுதான் எனக்கு காரணமா இருக்கும். கிம்பா பாகவதோ தர்மா நாப்ராயேன நிரூபிதா. நான் பாகவதம் சொல்லாம விட்டேனே. பிரியக பரமஹம்சானா நயேவகி அச்சுத பிரியக. பகவானுக்கு பிரியமான, பக்தர்களுக்கு பிரியமானது பாகவதம். பகவானது தெய்வீகமா லீலைகள். அதை வர்ணிக்காததான் காரணமா இருக்குன்னு சொல்லி நான் வியாச மகரிஷி ஒரு அனுபவம் கிடைக்குது அவருக்கு. இப்ப அடுத்து என்ன நடக்குது? அவர் மனதில் இப்படி நினைக்கிறார். அவர் மனதில் இப்படி நினைக்கும் போது என்ன நடக்குது? தசேவம் கிளமாத்மானம் மன்யமான கித்யதः கிருஷ்ணஸ்நாரதோப்யாகாத ஆசிரமம் பிராக்குதாகிருதம். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல கிருஷ்ணத்வாபாயன வியாசர் தமது குறைகளை எண்ணி வருந்தி கொண்டிருக்கும் பொழுது சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள அவரது குடிசைக்கு நாரதர் வந்து சேர்ந்தார். பாத்தீங்களா? இதுதான் பகவத் சங்கல்பம். ஒரு சீடனுக்கு ஆன்மீக சந்தேகம் ஏற்படும் பொழுது ஆன்மீக குரு அதை நிவர்த்தி செய்யறார். எப்பயாவது சீடர்களுக்கு வந்து ஆன்மீகத்துல சந்தேகம் ஏற்படும் பொழுது அதை வந்து இதயத்தில் இருக்கும் பரமாத்மா, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்ப என்ன பண்றேன்? எனக்கு சந்தேகம் வரும்போது என்னுடைய சீக்ஷா குருட்டியோ தீக்ஷா குருட்டியோ கேட்கும்போது என் சந்தேகம் தீர்ந்துடும். அப்ப என் இதயத்துல கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கார். எனக்கு சந்தேகம் வரும்போது ஆன்மீக குரு மூலமா அதை தீர்த்து வைக்கிறேன். பகவத்கீதை. இப்ப பகவான் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் பக்தருக்கு உதவி செய்யறார். கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை பற்றி தகவல்களை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும். பகவான்கிட்ட திரும்பி செல்ல வேண்டும். பகவான் மேல அன்பு செய்ய வேண்டும் என்று உறுதியாக நம்பிக்கையோடு பின்பற்றக்கூடிய ஒரு பக்தனுக்கு பகவான் பகவத்கீதை மூலமா உதவி செய்யறார். பாகவதம் மூலமா உதவி செய்யறார். இதயத்துல பரமாத்மா இருந்து உதவி செய்யறார். தூய பக்தர்கள், குருமார்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். இப்படி அந்த கிருஷ்ணரை நோக்கி ஒரு அடி, பகவான் கிருஷ்ணரை நோக்கி நாம ஒரு அடி வச்சா கிருஷ்ணா நம்மளை நோக்கி 10 அடி இறங்கி வர்றார். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு எப்படியாவது ஜீவாத்மா கிட்ட திரும்பி வந்துட மாட்டானா, எப்படியாவது ஜீவாத்மா என்ன வந்து சேர்ந்துட மாட்டானா அப்படின்னு பகவான் நம்ம விட ஆர்வமா இருக்காரு. நமக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சா பகவான் 100 மடங்கு திரும்ப ஆர்வம் காமிக்கிறார். அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. அப்போ வியாச மகரிஷி இதயத்துல ஒரு அதிருப்தி நிலவும் போது அந்த இடத்துக்கு நாரத முனிவர் தோன்றுகிறார். நாரத முனிவர் அங்க வந்து கிருஷ்ணர் இதயத்திலே பரமாத்மாவா இருக்கார் இல்லையா, உடனே அந்த என்ன பண்றாரு, அங்க நாரதர் அனுப்பிச்சு வைக்கிறார் பகவான். ரோப்பா பொருளூர்ல ரொம்ப அழகா சொல்றாரு. சில வியாசதேவர் சக்தியளிக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான புருஷர் என்ற போதிலும் அவரது எந்த நூலிலும் பகவானுடைய உன்னதமான லீலைகள் முறையாக விவரிக்கப்படாததால் அவர் அதிருப்தியே உணர்ந்தார். இதை ஸ்ரீ கிருஷ்ணர் வியாசரின் இதயத்தில் உணர்த்தினார். இதனால் மேலே விளக்கப்பட்டது போல வியாசருக்கு அதிருப்தி ஏற்பட்டது. பகவானின் உன்னதமான அன்பு தொண்டு இல்லை என்றால் அனைத்தும் வெறுமனையாகவே இருக்கும் என்பது இங்கு உறுதியாக தெரியப்படுகிறது. ஆனால் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் பலநோக்கு கர்மத்தின் அல்லது மனோ தத்துவ கற்பனையின் உதவி இல்லாமலேயே அனைத்தும் தெளிவாக தெரிகின்றன. அப்போ பக்திங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும், பகவானது நாம ரூப குணாதிசயங்களை நம்ம பேசாத வரைக்கும் மற்றதெல்லாம் வரட்டு தத்துவமா தான் இருக்கு. தம் அபிஜ்ஞாய சகசா பிரத்யுக்தாயாகதம் முனி பூஜையாம் ஆசவிதவன் நாரதம் சூர பூஜிதம். ஸ்ரீ நாரதரின் மங்களமான வருகையின் போது ஸ்ரீ வியாசதேவர் மரியாதையுடன் எழுந்து நின்று சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவருக்கு அளிக்கப்படுவதற்கு இணையான பயபக்தியுடன் அவரை வழிபட்டார். சோ நாரதர் அங்க வந்தோடனே தன் குரு மகாராஜா வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தோடனே நாரதர் மரியாதையோடு எழுந்து அவருக்கு பாத பூஜை செய்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்து அவருக்கு பாத பூஜை செய்து அவரை வரவேற்கிறார். இப்ப நாரதர் வந்து வியாசருக்கு என்ன உபதேசித்தார், அதுல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் என்னும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள்
இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரி ஓம் தத்சத். ஹரே ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.